வணக்கம். நான் செல்வி அஜய் செந்தில், ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் லைஃப் கோச். பேரண்ட்ஸ், நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட குழந்தைங்க பார்க்குக்கு போய் விளையாடும் பொழுது எல்லாரும் இருக்கிற இடத்த விட்டுட்டு எல்லாரும் சாண்ட் பிட்டில் விளையாண்டாங்கன்னா அவங்க மட்டும் ஸ்லைடில் போய் விளையாடுவாங்க. எல்லாரும் ஸ்லைடில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி ஏரியாவை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. இது ஆட்டிசம் பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த குணம் இருக்கும். எப்போ அப்படின்னா, அடுத்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பயப்படும் போது அவங்களே அவங்களுக்கான ஒரு சேஃப் ஜோனை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அதில் ஒரு ஷேரிங்கில் அவங்க மைனஸாக இருக்கலாம், அதாவது ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்படலாம், சொல்கிற விஷயத்துக்காக கஷ்டப்படலாம், தனக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு பயப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மேலோங்கி நிற்கும் போது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்களுக்கே பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே அவங்க மட்டும் தனியாக விளையாடுவாங்க. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சோஷியல் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். கம்யூனிகேஷன் அப்படின்னோடனே ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷு, தமிழ் இல்லை மற்ற லாங்குவேஜ் அந்த மாதிரி கிடையாது. தான் நினைக்கிற விஷயத்த அடுத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லக்கூடிய விதத்துக்கு தான் கம்யூனிகேஷன்னு பேர். அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கரெக்டான விதத்தில் புரிஞ்சுக்கிறதும் கம்யூனிகேஷன் தான். இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு குறைபாடு ஏற்படும் பொழுது தனக்கு தானே ஒரு செக்டாரை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுலேயே அவங்க இருப்பாங்க. ஸோ மிங்கிளாக பயப்படுவாங்க. எஸ்பெஷலி ஆட்டிசம் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் பக்கத்துலேயும் இருப்பாங்க, பட் எல்லாரு கூடயும் அவங்களால மிங்கிளாக முடியாது. ஆசைப்படுவாங்க, பட் போகிறதுக்கு வெக்கப்படுவாங்க. நார்மல் குழந்தைங்களும் சில சமயங்களில் அப்படி இருக்கலாம். பட் அதை நீங்கள் முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்கள ஃபைன் டியூன் பண்ணி அந்த இடத்துல இருந்து நீங்கள் மாற்றி கூட்டிகிட்டு வரணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இதை நம்ம ஆக்டிவிட்டி பேஸில் எப்படி பார்க்கலான்னா, எப்போதும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற மாதிரியும் கனெக்ஷன் தான் முக்கியம். பேரண்ட் நீங்கள் எமோஷ்னலாக குழந்தை கூட கனெக்ட் ஆகிட்டு கேமில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அது என்ன கேம்னு பார்க்கலாமா? யோர் டர்ன் மை டர்ன் கேம். ஓகே, அதுக்கு ரொம்ப பெருசாக எதுவும் தேவைப்படாது. உங்களோட டாய்ஸஸ், இப்போ உங்ககிட்ட பில்டிங் பிளாக்ஸஸ் இருந்ததுன்னா நீங்கள் பில்டிங் பிளாக்ஸஸ் எடுத்துக்கலாம். குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். நான் இப்போ ஸ்பெஷலாக சொல்ல போகிறது வந்து ஆட்டிசம் பேபிஸ்க்காக சொல்ல போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, என்ன பண்ணுங்கள், நீங்கள் பிளாக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாப்பா கிட்ட சொல்லும் போது முன்னாடி உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு உங்கள் கிட்ட உங்கள் கையை வச்சு உங்கள் செஸ்ட் கிட்ட இட் இஸ் மை டர்ன். ஓகே, ஸோ டேக் அ ஒன் பிளாக் அண்ட் அந்த பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த பாப்பா கையை எடுத்து அவளோட டர்ன், அவள் கையில் நெஞ்சில் கை வச்சு திஸ் இஸ் யோர் டர்ன். அப்போ அவள் அந்த பிளாக் எடுத்து நெக்ஸ்ட்டு வைக்கணும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் மை டர்ன், டேக் அ பிளாக் அண்ட் ஃபிக்ஸ் இட். அடுத்து பாப்பாவோட டர்ன், அவளோட டர்ன், அவள் வச்சு சொல்லணும், மை டர்ன் வைக்கணும். இதில் 2 கான்செப்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். பொறுமை. அதே மாதிரி உங்கள் டேர்ன் வரும்போது நான் என்ன பண்ணணும்? நான் அமைதியாக இருக்கணும். என் டேர்ன் வரும்போது நீ அமைதியாக இருக்கணும், நான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த குழந்தை கற்றுக்கும். ஓகே, தென் என் டேர்னுக்காக நான் வெயிட் பண்ணணுங்கிற பெரிய விஷயத்த கற்றுப்பாங்க. இது ரொம்ப நல்ல விளைவுகளை கொடுக்கும். மேம், இது பிளாக்ஸில் மட்டும்தான் விளையாடணுமா? இப்போ ஸ்கூல்லலாம் இருக்கிற மாதிரி இந்த பீரியட் அந்த பீரியடில் தான்? நோ, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, ஆப்பிள் கட் பண்ணிக்கிறீங்க, பாப்பா வந்து உட்காடுறாங்க, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைமில் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் மை டர்ன். ஸோ ஆப்பிள் எடுத்து நான் வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு யோர் டர்ன் எடுத்து அவங்க பாப்பா கையை வைக்கிறீங்க, அடுத்து அவங்க அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடும் போதும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேயா? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் பேரண்ட்ஸ். இது லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். குழந்தை உங்களோடது. ஸோ நீங்கள் தான் எஃபர்ட் எடுக்கணும். இந்த எஃபர்ட்டை நான் முன்ன வீடியோலலாம் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் கனெக்ஷனை நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு கேர்டேக்கரோ இல்லை இன்னொரு டீச்சரோ கொடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களோட சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அந்த குழந்தைக்காக எஃபர்ட் எடுங்க. அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ சொன்ன அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். வளர்ச்சியை கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னால் பார்ப்பீங்க. சில பேரண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் வேணும், இன்னும் அதிகமாக வேணும், எப்படி எங்களுக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளேஹட் அகாடமியை காண்டாக்ட் பண்ணலாம். இதை உங்களுக்கு கோர்ஸாகவே நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ பேரண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.